ओम शुक्लांबरधरं विष्णु शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तयेत्। ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। ओम सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थशास्त्रिये शरण्ये त्र्यम्बके देवी नारायणी नमोस्तुते। श्री मंगलाक्षी अम्मये नमो नमः। இப்போ வணக்கம். நீங்கள் பார்த்துனுக்கிற திருக்கோயில் வந்து ஸ்ரீ மங்காளாட்சி அம்மன் திருக்கோயில். இந்த கோயில் வந்து காட்பாடி சித்தூர் போகிற வழியில் கிருஷ்ணன்பேட்டை நம்ம தமிழ்நாடு ஆர்டிஓ செக் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் மலரை ஓரத்தில் இருக்குது. இந்த அம்மாவுடைய வரலாறு கேட்டிங்கன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த கணவன் மனைவி 2 பேரும் இந்த காட்டில் வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 100-150 மாடுகள் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய சொந்த ஊர் வந்து ராமாபுரம். அங்கிருந்து வந்து மாடுங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த மாடுங்களுக்கு குடிக்கிறதுக்கு நீர் இல்லாமல் ரொம்ப வறட்சி ஏற்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாடு செத்து போயினே இருந்துச்சு. நம்ம கண்ணு முன்னாடியே இந்த மாடுங்கள்லாம் செத்து போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சிவன் பார்வதி அந்த அம்மா கிட்ட வந்து கோரிக்கை வச்சாங்க. எங்கள் கண்ணு முன்னாடியே ஒவ்வொரு நாளும் இந்த மாடுங்கள் வந்து செத்து போகுது, எங்களுடைய உயிர் வேணா கொடுக்குறோம், அந்த உயிர் எடுத்துக்குனாவது நீங்கள் அந்த மாட்டுங்களுக்கு நீர் கொடுக்கணும்னு மனசார வேண்டிக்கினாங்க. அவங்க வேண அடுத்த வினாடியிலேயே வானத்திலிருந்து மின்னலை மாதிரி வந்து இந்த மலைக்கு பின்னாடி பார்க்க ஒன்று பெரிய பாறை இருக்கு. அந்த பாறை பலமாக வெடிச்சு அதுலேருந்து நீர் வீச்சு வர ஆரம்பிச்சிச்சு. சரி, நம்ம கேட்ட உடனே அந்த அம்மா வந்து அந்த நீர் கொடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் அந்த கணவனும் மனைவி 2 பேர் மங்காளாட்சி அம்மன் முனிரத்தினம் 2 தம்பதியர்கள் அந்த இடத்துல தண்ணி வந்து அந்த இடத்துல போயிட்டு அந்த அம்மாவுக்கு படையல் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த கணவர் என்ன பண்ணாரு, அந்த அம்மாவை அந்த இடத்துல வணங்க சொல்லி கத்தி எடுத்து அந்த அம்மா தலையை அங்கேயே வெட்டிட்டார். வெட்டிட்டு தான் தலையும் வெட்டிக்கினார். அதுக்கப்புறமா நம்மள மாதிரி வந்த அந்த அடியார்கள் பக்தர்கள்லாம் வந்து அந்த அம்மாவை அங்கிருந்து எடுத்துட்டு வந்து அந்த மலைக்கு வச்சு கடவுளா வந்து வழி செய்ய ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மாவை முழு மனசோட நம்பி வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனை, எந்த குறை, எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த அம்மாவை முழு மனசோட நம்பி வந்து பின்னாடி பார்க்க ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல வந்து குளிச்சுட்டு அந்த அம்மாவை 9 சுத்தி வந்து வளம் வந்து நம்ம அந்த அம்மா கிட்ட நம்மளுடைய குறைகளை கஷ்டத்தை சொல்லி வச்சுட்டு போனோமா அது படிப்படியா நிறைவேறும். இன்னைக்கு வரைக்கும் அது நிறைவேறிக்கிட்டு தான் இருக்கு. குழந்தை பாக்கியம், திருமணம் ஆகாதவங்க, வேலையில பிரச்சனை இருக்கிறவங்க, வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க, கஷ்டங்கள் எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் அந்த அம்மாவை முழு மனசோட நம்பி வந்து அவகிட்ட வேண்டிக்கணும். ஒரு 9 வாரம் அந்த அம்மாவை குளத்தில் குளிச்சுட்டு அந்த அம்மாவை 9 சுற்றி வந்து அந்த அம்மா கிட்ட நம்ம அந்த கோரிக்கை வச்சுட்டு போனோமா அது அப்படியே நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு. கோவில் வந்து திங்கள் இல்லை செவ்வாய் வெள்ளி ஞாயிறு 3 நாள் வந்து திறந்து இருக்கும். காலையில் 9 மணிக்கு கோவில் திறந்துச்சுன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். கோவிலுடைய சிறப்பு பூஜைகள்னா அமாவாசை பௌர்ணமி பூஜைகள் சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை நாகலம்மனுக்கு வளகாப்பு பண்ணி சீமந்தம் பண்ணுவோம். அந்த பூஜைகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த அம்மாவுடைய சொந்த பந்தங்கள் ராமபுரத்தில் ஒரு ஊரே இருக்கு. பேர பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க போகி பண்டிகை அன்னைக்கு இங்கே வருவாங்க. வந்து தன்னுடைய தாத்தா பாட்டிக்கு இங்கே வந்து ஒரு திருவிழா மாதிரி பண்ணி ஒரு 4-5 கடா இங்கேயே வெட்டி சமைச்சு ஒரு 10 பேருக்கு அன்னதானம் போட்டு போவாங்க. கோயிலுடைய நிர்வாகம் வந்து கஞ்சாலூர் கிராமவாசிகள் எடுத்து நடத்துறாங்க. அவங்களும் ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை இந்த அம்மாவுக்கு திருவிழா பண்ணி பொங்கல் வச்சு கடா வெட்டி கூழ் ஊர்த்தி இந்த அம்மாவை இங்கிருந்து ஜோடிச்சு தேர் வீதி மூலமா அவங்க ஊருக்கு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஊர் வளம் வந்து அம்மா மறுநாள் காலையில் வந்து இங்கே கோயிலுக்கு வந்துடுவாங்க. மாசி மாதம் மயானம் கொள்ள நைட்டு அம்மாவுக்கு தீச்சட்டி கரகம் எடுப்போம். அதுவும் சிறப்பாக இருக்கும். பூஜைகள் வந்து எதனா கோரிக்கை தன்னுடைய பிரச்சனை எதனா இருக்கிறவங்க அன்னைக்கு கரகம் எடுக்கிறவங்க எடுக்கலாம், தீச்சட்டி எடுக்கிறவங்க எடுக்கலாம். தன்னுடைய வேண்டுதல் நிறைவேற நிறைய பக்தர்கள் வந்து இந்த தீச்சட்டி எடுக்கிறாங்க. ஓம் तद्दुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्। ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थशास्त्रिये शरण्ये त्र्यम्बके देवी नारायणी नमोस्तुते। ओम श्री मंगलाक्षी अम्मये नमो नमः। ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शांति शांति शांति।